Hi students, போன வீடியோட continuation தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1ல நவம்பர் டிசம்பர் 2024 கொஸ்டின் பேப்பரில் லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேயர்ட் ஆர்கிடெக்சர் இன் நெட்வொர்க்ஸ், மாடுலாரிட்டி, என்ஹாப்சுலேஷன், இன்ட்ரோப்பரபிலிட்டி, சிம்பிளிஃபைட் டிசைன் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ மாடுலாரிட்டினா ஈச் லேயர் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இண்டிபெண்டன்ட்லி. என்ஹாப்சுலேஷன் மீன்ஸ் டேட்டா இஸ் பாஸ்ட் வித் ஹெட்டர்ஸ், ட்ரைலர்ஸ் ஆடட் அட் ஈச் லேயர். ஒவ்வொரு லேயரையும் ஹெட்டரையும் ட்ரெயினையும் வந்து என்ஹாப்சுலேட் பண்ணி அனுப்புகிறது தான் என்ஹாப்சுலேஷன். இன்ட்ரோப்பரபிலிட்டி ஸ்டாண்டர்ட் இன்டர்ஃபேஸஸ் அலோ டிஃபரெண்ட் சிஸ்டம் டு கம்யூனிகேட். ஃபைனலி சிம்பிளிஃபைட் டிசைன் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். செகண்ட் ஒன் மென்ஷன் த சினாரியோஸ் இன் விச் ஸ்ட்ரீம் அண்ட் டேட்டாகிராம் சாக்கெட்ஸ் ஆர் யூட்டிலைஸ்ட். ஸ்ட்ரீம் சாக்கெட் வந்து டிசிபி, ஸோ ரிலேபிளாக இருக்கும், ஆர்டர் டெலிவரி இருக்கும். டேட்டாகிராம் சாக்கெட்னா யூடிபி, ஃபாஸ்ட் கனெக்ஷன்லெஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ஸ்ட்ரீம் டேட்டாகிராம் அதே மாதிரி ஸ்டேட்னஸ் அப்புறமா வந்து டிசிபி யூடிபி இதெல்லாமே சேம் கான்செப்ட் கீழே தான் வரும். இது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது, அது ஒன்று பார்த்துக்காங்க சரியா. ஸோ இப்போ டிசிபி யூடிபி சம்டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்டால் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் ரெக்வஸ்ட் ஹேண்ட்ஷேக் பிஃபோர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டேட்டா வந்தோடனே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். யூடிபி கனெக்ஷன்லெஸ் சென்ஸ் டேட்டா டேரக்ட்லி வித்தவுட் செட்டப், எந்த ஒரு செட்டப்புமே இல்லை, அதாவது ஒயர்ஸ் ஹெல்ப் இல்லாமல் டேரெக்டாக வந்து மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும். ரிலேபிலிட்டி ரிலேபிள் கேரண்டிஸ் டெலிவர் இருக்கும். ஒரு மெசேஜ் டெலிவர் ஆனோன்னா வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு கேரண்டி இருக்கும். ரீட்ரான்ஸ்மிட் லாஸ்ட் பேக்கெட் இருந்தால் அதை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இங்கே அன்ரிலேபிள், நோ கேரண்டி ஆஃப் டெலிவரி ஆர் ரீட்ரான்ஸ்மிஷன் வந்து யூடிபியில் பாசிபிள் வந்து இல்லை. தென் ஆர்டரிங் வந்து ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவாங்க, இங்கே அப்படி கிடையாது, நோ ஆர்டரிங். எரர் செக்கிங் வந்து எக்ஸ்டென்ஷன் யூசஸ் அக்னாலஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. எரர் டிடெக்ஷன் கரெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே செக்ஸம் வந்து எரர் டிடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க பேசிக்காக. ஸ்பீடு இங்கே ஸ்லோவராக இருக்கும், அங்கே கனெக்ஷன் லெஸ்னால ஃபாஸ்ட்டாக இருக்கும். யூஸ் கேஸ் வெப் ப்ரௌசிங், இமெயில், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே டிசிபி கீழே வரும். இங்கே ஸ்ட்ரீமிங், கேமிங், விஓஐபி, டிஎஸ் ஃபாஸ்ட் ஆக்சஸ் தேவைப்படுறது எல்லாமே யூடிபி கீழே வரும். ஹெட்டர் சைஸ் வந்து இங்கே லார்ஜ் 20 to 60 பைட்ஸ் இருக்கும். யூடிபியில் வந்து ஸ்மாலாக இருக்கும், 8 பைட்ஸ் மட்டும்தான். தென் யூனிட் 2ல் கம்பேர் டக் பிட் வித் ரெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டக் பிட்னா என்னென்னா ரூட்டர் செட் எ கன்ஜெஷன் பிட் when average queue length exceeds a threshold sources reduced. ஒரு threshold லெவலில் விட queue size வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பிட் வந்து செட் பண்ணுவாங்க, அதுதான் வந்து டெக் பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் அப்படின்னா ரேண்டம்லி ட்ராப்ஸ் பேக்கெட் பிஃபோர் பஃபர் ஓவர்ஃப்ளோ. ஸோ பஃபரோட சைஸ் இவ்வளோ தான் தெரியும். ஸோ பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பேக்கெட்ஸ் இருந்தால் அதை ரேண்டமாக ட்ராப் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரியா. இதுதான் வந்து ரெட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா டெஸ்டினேஷன் எக்ஸ்பீரியன்சிங் கன்ஜெஷன் பிட்னு அர்த்தம். டிஇசினா டெஸ்டினேஷன் எக்ஸ்பீரியன்சிங் கன்ஜெஷன் பிட், இங்கே ரேண்டம்லி ஏர்லி டிடெக்ஷன். இங்கே ரூட்டர் செட் எ கன்ஜெஷன் பிட் இன் பேக்கெட் ஹெடர் இஃப் ஆவரேஜ் கியூ லென்த் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 1 விட அதிகமாக இருக்கும்போது ரூட்டர் வந்து கன்ஜெஷன் பிட்டை வந்து செட் பண்ணிடுவாங்க பேக்கெட் ஹெட்டரில். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ரூட்டர் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓவர்ஃப்ளோ ஆக போகுதுன்னு தெரிஞ்சாலே ரேண்டம்லியாக பேக்கெட்டை ட்ராப் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க பஃபர் ஃபுல் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஏர்லி டிடெக்ஷன் சொல்கிறாங்க. ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து சோர்ஸ் கவுண்ட், ஹவு மெனி பேக்கெட்ஸ் ஆர் த கன்ஜெஷன் பிட் செட் அண்ட் அட்ஜஸ்ட் சென்டிங் ரேட். ட்ராப்பிங் பேக்கெட்ஸ் ஆக்ட் அஸ் இம்ப்ளிசிட் சிக்னல் ஃபார் ரிசோர்ஸ் டு ஸ்லோ டவுன் சரியா. இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கன்ஜெஷன் பிட்டு வந்து செட் பண்ணுவாங்க எப்போ அப்படின்னா க்யூவில் இந்த விட அதிகமாகும் போது. இங்கே அந்த பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரியா. இதான் அது ரெண்டு, டெக் பிட் அண்ட் ரெட். டெஸ்டினேஷன் எக்ஸ்பீரியன்சிங் கன்ஜெஷன் பிட், ரேண்டம் ஏர்லி டிடெக்ஷன். How does QoS ensure the prioritization of specific types of traffic on a network? Already QoS பார்த்திருந்தோம். So QoS uses mechanism like traffic shaping, queuing and bandwidth reservation to prioritize critical traffic over less important flows, ensuring predictable performance. குவாலிட்டி ரிலேட்டடாக என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்கோ எல்லாமே அதை வந்து பார்த்துக்கும். தென் ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பேக்கெட் ஸ்விட்சிங். ஸோ பேக்கெட் சர்க்கியூட் ஸ்விட்சிங் வந்து ரேண்டமாக கேட்டுட்ருக்காங்க, அதை ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங் மீன்ஸ் பிரேக்கிங் டேட்டா இன்டு ஸ்மால் யூனிட்ஸ் கால்டு பேக்கெட்ஸ், ஈச் வித் இட்ஸ் ஓன் ஹெட்டர் அண்ட் பேலோட் அண்ட் சென்டிங் தம் இண்டிபெண்டன்ட்லி அக்ராஸ் த நெட்வொர்க். பேலோட்னா ஆக்சுவல் டேட்டா தான். ஸோ அட் த டெஸ்டினேஷன் பேக்கெட்ஸ் ஆர் ரீஅசம்பிளிங் டு த ஒரிஜினல் மெசேஜுக்கு. ஸோ பிரேக் பண்ணி அனுப்புவாங்க பேக்கெட்டாக, ரிசீவர் சைடில் அதை வந்து ரீஅசம்பிள் பண்ணி வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ பேலோட் அப்படிங்கிறது ஆக்சுவல் டேட்டா தான் கேரிட் இன்சைட் த பேக்கெட். அந்த ஹெட்டரும் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் தவிர ரிமைனிங் என்ன இருக்கோ அதை தான் பேலோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங்கோட அட்வான்டேஜ் தான் நம்ம கொஸ்டின். அட்வான்டேஜ் பார்த்தோம்னா எஃபிஷியன்ட் பேண்ட்வித் யூட்டிலைசேஷன், சப்போர்ட் மல்டிபிள் சைமல்டேனியஸ் கம்யூனிகேஷன், ரோபஸ்ட் அகேன்ஸ்ட் ஃபெயிலியர்ஸ், டைனமிக் ரூட்டிங் அடாப்டிவ் நெட்வொர்க் சேஞ்ச். பேக்கெட் ஸ்விட்சிங்னால பேக்கெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்புவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரி. ஸோ ஒய் டு வி நீட் சப்நெட்டிங்? பேக்கெட் ஸ்விட்சிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஃபுல்லாக பேக்கெட், டெலஃபோன் கம்யூனிகேஷனுக்கு சர்க்யூட் ஸ்விட்சிங், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் டு வி நீட் சப்நெட்டிங்? எஃபிஷியன்ட் ஐபி அட்ரஸ் அலோகேஷனுக்காக. தென் ரெடியூசஸ் ப்ராட்காஸ்ட் டிராஃபிக். ஒரு பெரிய நெட்வொர்க்கை ஸ்மால் சப்நெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி இல்லை. ஸோ ஐபி அட்ரஸை அலோகேட் பண்ணலாம் எஃபிஷியண்ட்டாக, ப்ராட்காஸ்ட் டிராஃபிக்கை மினிமைஸ் பண்ணலாம். தென் இம்ப்ரூவ் நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட், எனாமல் ஹைராரிக்கல் அட்ரஸிங். இதுக்காக தான் சப்நெட்டிங் வந்து பண்ணுறோம். Unit 4, what does PIM do to overcome the limitation of DVM-RP? So PIM na enna? Protocol Independent Multicast, uses existing unicast routing tables instead of building separate multicast table. So reducing redundancy and overhead compared to DVM-RP, distance vector multicast routing protocol. எல்லாத்தோட எக்ஸ்பேன்ஷன் வந்து படிச்சுக்கோங்க. இதை விட இது ஏன் பெட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிஏஎம் வந்து யூனிகாஸ்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய யூனிகாஸ்ட் ரூட்டிங் டேபிளை யூஸ் பண்ணிக்கும். அது தனியாக ஒரு செப்பரேட் மல்டிகாஸ்ட் டேபிளை வந்து க்ரியேட் பண்ணாது. அதனால் பிஏஎம் வந்து பெட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ டேபிள் அப்போ யூனிகாஸ்ட்னா என்ன, மல்டிகாஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. A table maintained by routers that store path for one-to-one communication ஓட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்ததா, அதுதான் யூனிகாஸ்ட் டேபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே ensures packets sent to a single destination are forwarded correctly. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் போகுது, அதனால் அந்த கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக வந்து பேக்கெட் வந்து டெலிவர் ஆகும். பட் மல்டிகாஸ்ட் அப்படின்னு டேபிள்னு பார்த்தோம்னா ஒன் டு மெனி கம்யூனிகேஷன், ஒரு இடத்துலேருந்து மோர் தென் ஒன் ரிசீவருக்கு வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ensures multicast packets are replicated and forwarded. ஸோ ஒரு பேக்கெட் ரெப்ளிகேட் ஆகி அது மல்டிபிள் யூசருக்கு வந்து மல்டிபிள் ரிசீவருக்கு வந்து ரிசீவ் ஆகிறத வந்து இது என்ன பண்ணணும், என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ரெப்ளிகேட்டட் ஃபார்வர்டு ஒன்லி டு இன்ட்ரெஸ்டட் ரிசீவர்ஸ், யார் கரெக்ட் ரிசீவர்ஸோ அந்த மல்டிபிள் கம்யூனிகேஷனில், ஸோ அந்த கரெக்ட் ரிசீவருக்கெல்லாம் அந்த பேக்கெட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பேக்கெட் வந்து ரிசீவ் ஆகணும். இதை வந்து மல்டிகாஸ்ட். ஸோ யூனிகாஸ்ட்னா ஒன் டு ஒன் நம்ம வச்சுக்கோங்க, மல்டிகாஸ்ட்னா ஒன் டு மெனி. ஓகேவா? ஸோ பிஐஎம் யூனிகாஸ்ட், டிவிஎம்ஆர்பி மல்டிகாஸ்ட், அது எக்ஸ்பேன்ஷன்லேயே இருக்கும், மல்டிகாஸ்ட் ரூட்டிங் ப்ரோட்டோகால். சரியா? ஸோ இண்டிபெண்டன்ட் அப்படின்னாலே யூனிகாஸ்ட் ப்ரோட்டோகால், இண்டிபெண்டன்ட் மல்டிகாஸ்ட். இங்கே டிஸ்டன்ஸ் வெக்டார் மல்டிகாஸ்ட் ரூட்டிங் ப்ரோட்டோகால். சரி, இங்கே இண்டிபெண்டன்ட் மல்டிகாஸ்ட். ஓகே, வாட் ஆர் த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரூட்டிங்? So distance vector routing is a routing protocol where each router maintains a table. ஒரு distance vector table maintain பண்ணுவாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா shortest known distance என்ன அப்படிங்கிறது இருக்கும் to every other router. ஸோ ஒரு ரூட்டருக்கும் இன்னொரு ரூட்டருக்கும் எது வந்து shortest distance அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த distance vector tableல இருக்கும். ஸோ routers periodically share these tables with their neighbors. ஸோ neighborsோட அந்த டேபிளை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க and update their own routes using the Bellman-Ford algorithm யூஸ் பண்ணி அந்த ரூட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வெக்டார் ரூட்டிங் அப்படிங்கிறது ஒரு ரூட்டிங் ப்ரோட்டோகால். இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வெக்டார் டேபிளை மெயின்டைன் பண்ணும். அதில் ஒரு ரூட்டருக்கும் இன்னொரு ரூட்டருக்கும் இடையில் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். பீரியாடிக்கலாக அந்த டேபிளை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க யூஸிங் பெல்மன்-ஃபோர்ட் அல்காரிதம். சரி, இதோட ஸ்ட்ரென்த் வந்து சிம்பிளி, ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், சூட்டபிள் ஃபார் ஸ்மால் நெட்வொர்க்ஸ். வீக்னஸ் பார்த்தோன்னா ஸ்லோ கன்வர்ஜென்ஸ், ப்ரோன் டு ரூட்டிங் லூப்ஸ், புவர் ஸ்கேலபிலிட்டி. Then Unit 5, compare HDLC and PPP protocol. HDLC na high level data link control, PP na point to point protocol. So இது வந்து bit oriented, அங்கே byte oriented. இது point to point and multi point ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணும். இங்கே point to point மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், நேமில் இருக்கு. Developed by ISO based on IBM SDLC. லைஃப் சைக்கிள் அதை வந்து SDLC பேஸ் பண்ணி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்கே IETF வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமிங், எரர் ஹேண்ட்லிங் பார்த்தோம்னா இங்கே எரர் டிடெக்ஷன் சிஆர்சி யூஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் சிஆர்சி இருக்குது. பட் ரிலேபிலிட்டி எல்லாம் ரொம்ப வந்து அப்பர் லேயர் ஆகும்போது ரிலேபிலிட்டி எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ சும்மா லைட்டாக வந்து பார்த்துக்கங்க என்னென்னு. சரி, நான் டிஃப்ரென்ஸ் கேட்டால் எழுத தெரிஞ்சுக்கணும். ஹெச்டிஎல்சி, பிபிபி, ஹை லெவல் டேட்டா லிங்க் கண்ட்ரோல், பாயிண்ட் டு பாயிண்ட். அப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் இங்கே பிட்டு பைட்டு, பாயிண்ட் டு பாயிண்ட் இங்கே இருக்குன்னா அங்கே பாயிண்ட் டு பாயிண்ட்டும் இருக்கும், மல்டி பாயிண்ட்டும் இருக்கும். சரியா? ஸோ ஒன்று இன்னொன்னையும் கம்பைன் பண்ணி படிங்க. ஸோ வாட் ஆர் த வேரியஸ் டைப் ஆஃப் Ethernet ஃப்ரேம்ஸ் வந்து Ethernet 2, IEEE 802.3. IEEEனா இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் டெடிகேட் டு அட்வான்சிங் டெக்னாலஜி ஃபார் ஹியூமனிட்டி. ஓகேவா? தென் SNAP, சப் நெட்வொர்க் ஆக்சஸ் ப்ரோட்டோகால், நோவல் ரா IEEE 802.3. இது எல்லாமே வந்து ஈத்தர்நெட் ஃப்ரேம். சரியா?
ஓகே, அடுத்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1ல் சாக்கெட் கேட்டிருக்காங்க. சாக்கெட் இஸ் அன் எண்ட் பாயிண்ட் ஃபார் சென்டிங் அண்ட் ரிசீவிங் டேட்டா அக்ராஸ் எ கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இட் கம்பைன்ஸ் அன் ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் நம்பர் டு எஸ்டாப்ளிஷ் கம்யூனிகேஷன் பிட்வீன் அப்ளிகேஷன்ஸ் ஓவர் டிசிபி ஆர் யூடிபி ப்ரோட்டோகால். ஸோ ஒரு கனெக்ஷன் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில உள்ள ஒரு பாயிண்ட்டு. இது என்ன பண்ணும், ஐபி அட்ரஸையும் போர்ட் நம்பர், பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் என்ன சர்வீஸாக ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இது பண்ணிவிட்டு அதோட கம்யூனிகேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். சரியா, இதை வந்து டிஃபைன் சாக்கெட். தென் வாட் ஆர் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் எஸ்என்எம்பி ப்ரோட்டோகால்? ஸோ எஸ்என்எம்பினா சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் இஸ் யூஸ் டு மானிட்டர் அண்ட் ஸோ நமக்கு அந்த எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சாலே டெஃபினிஷன் வந்து எழுதிடலாம். சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் அப்போ என்ன பண்ணும், மானிட்டர் அண்ட் மேனேஜ் நெட்வொர்க் டிவைசஸ். இட் சப்போர்ட்ஸ் டிவைஸ் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் ட்ரேக்கிங், ஃபால்ட் டிடெக்ஷன் அண்ட் ரிமோட் கான்ஃபிகரேஷன் யூசிங் agents and managers. Then unit 2 is the features of connection oriented services. So reliable data transfer with acknowledgement. connection oriented ஆலே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் லேபிளாக இருக்கும். பர்டிகுலர் ஆர்டர், எந்த ஆர்டரில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதே ஆர்டரில் அங்கே போகும். சரி, டிசிபி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சீக்வன்சிங் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன், ரெக்கார்ட் செஷன் செட்டப் பிஃபோர் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். டிசிபியில் யூடிபி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. தென் அசியூம் தட் இன் எ ஸ்டாப் அண்ட் வெயிட் சிஸ்டம் த பேண்ட்வித் ஆஃப் த லைன் இஸ் 1 Mbps அண்ட் 1 bit டேக்ஸ் 20 milliseconds டு மேக் எ ரவுண்ட் ட்ரிப் டைம் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த பேண்ட்வித் டிலே ப்ராடக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பேண்ட்வித் டிலே ப்ராடக்ட்டில் நமக்கு பிபிஎஸ் அண்ட் செகண்ட்ஸில் தான் வேணும். ஸோ இங்கே ஒரு செகண்ட்லன்னு கொடுத்துருக்கதை நம்ம வந்து 1000 milliseconds, ஒரு செகண்ட்னா 1000 milliseconds எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 1 Mbps அப்படிங்கிறது 10 lakh PBS சரியா, 1 lakh BPS. சரியா, இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பிடிபி வந்து ஃபார்முலா என்ன, பேண்ட்வித் டிலே ப்ராடக்ட் வந்து ஃபைன் பண்ண ஃபார்முலா பேண்ட்வித் இன்ட்ரு ஆர்டிடி. நமக்கு பேண்ட்வித் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 Mbps. அப்போ 1 Mbps பிபிஎஸ் மாற்றோம்னா 1 × 10⁶ BPS இன்ட்ரு 20 millisecond தான் ரவுண்ட் ட்ரிப் டைம். அப்போ 1 second 1000 milliseconds அப்படின்னா 1 millisecond 1 divided by 1000 second. அப்போ 1 divided by 20 divided by 1000 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 0.020 seconds மல்டிபிள் பண்ணால் 20,000 bits வந்து ஆன்சர். சரி, ஃபார்முலா பார்த்துக்கோங்க. பேண்ட்வித் டிலே ப்ராடக்ட்டோட ஃபார்முலா பேண்ட்வித் இன்டு ஆர்டிடி கன்வர்ஷன் பார்த்துக்கோங்க. தென் யூனிட் 3 ரவுண்ட் ட்ரிப் டைம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரவுண்ட் ட்ரிப் டைம் இஸ் த டைம் டேக்கன் ஃபார் எ சிக்னல் டு ட்ராவல் ஃப்ரம் த சென்டர் டு த ரிசீவர் அண்ட் பேக். சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகிறதுக்கும் திரும்பி ரிசீவர்லேருந்து சென்டர் வர்றதுக்கும் உள்ள டோட்டல் டைம் தான் ரவுண்டு ட்ரிப் டைம். எப்போ ரவுண்டு வரும், ஒரு இடத்துல போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வந்தால் தானே ரவுண்டு. அந்த ரவுண்ட் ட்ரிப் டைம்னா அதான் மீனிங். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் டிரான்ஸ்மிஷன், ப்ராபகேஷன் அண்ட் processing delays and is crucial for measuring network latency. ஸோ நெட்வொர்க் லேட்டன்சி மெஷர் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ட்ரிப் டைம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட்டாக வந்து இருக்குது. சரியா, ஸோ ஆர்டிடினா ஃபார்வர்ட் ப்ளஸ் ரிட்டன், அதான் போகிறதுக்கும் வர்றதுக்கும் இடையில எவ்வளோ டைம் இருக்கோ அதோட கேல்குலேஷன் தான். Okay, then identify the protocol which is used to map the IP address to MAC address for delivering packet to its destination host. Specify the request and response packet format for that protocol. So, IP address MAC address ஓட mapping வந்து கேட்டிருக்காங்க. The protocol used to map an IP address to MAC. So, IP address MAC அட்ரஸையும் மேப் பண்ணுறதுக்கான ப்ரோட்டோக்கால் என்ன அப்படின்னா அட்ரஸ் ரிசொல்யூஷன் ப்ரோட்டோக்கால், ARP. இது வந்து லிங்க் லேயரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, டேட்டா லிங்க் லேயர், அண்ட் ப்ரொவைட்ஸ் அ மேப்பிங் நீடட் ஃபார் டெலிவரிங் பேக்கெட்ஸ் டு எ லோக்கல் நெட்வொர்க். ஸோ ஐபியும் மேக்கையும் லிங்க் பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால் இது அட்ரஸ் ரிசொல்யூஷன் ப்ரோட்டோக்கால். ஸோ IPv4 32 பிட்டாக இருக்கும். மேக் ஸோ 32 பிட் IP4 அது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணும், 48 பிட் மேக்காக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இதுதான் இதோட வேலை, அட்ரஸ் ரிசொல்யூஷன் ப்ரோட்டோக்காலோட வேலை. ஸோ ரெக்வெஸ்ட் ஃபார்மேட் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் IP இருக்கும், சென்டர் மேக் இருக்கும், டார்கெட் IP டார்கெட் மேக் இருக்கும். ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட்டில் டார்கெட் IP டார்கெட் மேக் இருக்கும், சென்ட் பேக் டு ரெக்வெஸ்ட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். தென் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் யூனிகாஸ்ட் அண்ட் மல்டிகாஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். யூனிகாஸ்ட் மல்டிகாஸ்ட் டேபிள் பார்த்துருந்தோம்ல, அதே தான். இங்கே ஒன் சென்டர் ஒன் ரிசீவர், ஒன் சென்டர் மல்டிபிள் ரிசீவர் இருப்பாங்க. மோர் பேண்ட்வித் இருக்கும், இங்கே எஃபிஷியன்ட் பேண்ட்வித் யூசேஜ். யூனிகாஸ்ட் ரூட்டிங் டேபிள் யூஸ் பண்ணுவாங்க, இங்கே மல்டிகாஸ்ட் ரூட்டிங் டேபிள். வெப் ப்ரௌசிங் இமெயில் அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ யூனிகாஸ்ட் மல்டிகாஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஹவ் ஆர் த பேக்கெட்ஸ் ரூட் யூஸிங் லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி எப்படி வந்து பேக்கெட்ஸ் வந்து டெலிவர் ஆகுது.
லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் ப்ரோட்டோக்காலில் ஈச் ரூட்டர் ஷேர்ஸ் இட் லிங்க் இன்ஃபர்மேஷன் வித் ஆல் அதர்ஸ். ஸோ ஒவ்வொரு ரூட்டரும் அவங்களோட லிங்க் இன்ஃபர்மேஷனை அதர் ரூட்டர்ஸோடு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தெரியும்ல அந்த டிஸ்டன்ஸ் வெக்டார் டேபிள், அதே என்ன பண்ணுவோம், அந்த டேபிளை அப்டேட் பண்ணி ஷேர் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ எவரி ரூட்டர் பில்ஸ் ஏ கம்ப்ளீட் நெட்வொர்க் மேப் அண்ட் யூசஸ் டிஜிங்ஸ்ட்ரா ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் டு கால்குலேட் த பெஸ்ட் ரூட். பேக்கெட்ஸ் ஆர் தென் ஃபார்வர்டட் ஹாப் பை ஹாப் அலாங் தீஸ் ஷார்ட்டஸ்ட் பாத்ஸ். சரி, அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதா வந்து லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. Then define bandwidth. So bandwidth is the maximum data transfer capacity of a communication channel. So measured in bits per second. So it indicates how much information can be transmitted per unit time. சரி, அது ஒரு கம்யூனிகேஷன் சேனலோட மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் பேண்ட்வித் அப்படிங்கிறது. ஸோ பர் யூனிட் டைமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ பிபிஎஸ் தான் அதோட யூனிட், பிட்ஸ் பர் செகண்ட். ஸோ பேண்ட்வித் ஈக்குவல் டு டேட்டா சைஸ் டிவைடட் பை டிரான்ஸ்மிஷன் டைம். ஸோ இதெல்லாம் சும்மா கொஞ்சம் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்மிஷன் டிலே ஃபைன் பண்ணுறதுக்கு பேக்கெட் சைஸ் டிவைடட் பை பேண்ட்வித். ஸோ எல்லாமே பிட்ஸ் அண்ட் பிபிஎஸ்ல தான் இருக்கும். டைம்னு பார்த்தோம்னா செகண்ட்ஸில் இருக்கும். பேண்ட்வித் டிலே இது ஆல்ரெடி ஒரு 2 மார்க்ஸ் பார்த்தோம். பேண்ட்வித் இன் ரவுண்ட் ட்ரிப் டைம். தென் எஃபெக்டிவ் பேண்ட்வித்னா டோட்டல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டிவைட் பை டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் டைம். ஓகே, அடுத்த கொஸ்டின். கன்சிடர் தேர் ஆர் 7 nodes in the mesh topology. Identify the number of duplex links required to connect the nodes. அப்படிங்க எவ்வளோ டியூப்ளெக்ஸ் லிங்க் வேணும்னு கேட்டிருக்காங்க ஒரு மெஷ் டோபாலஜியில். ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து n into n minus 1 divided by 2. n வந்து 7, 7 minus 1 6, 7 into 6 divided by 2 வந்து 21. சரி, நான் டியூப்ளெக்ஸ் லிங்க்ஸ் இன் மெஷ் டோபாலஜியில் வந்து ஃபைன் பண்ணுறது. ஸோ இதோட நம்மளோட 2 மார்க்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத வந்து கவர் பண்ணிட்டோம் எல்லா கொஸ்டின்லையும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ட் பி அண்ட் சி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.